ஹலோ கைஸ், நான் உங்கள் டோபி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இத்தனை நாளாக ஏன் வீடியோ வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் ஒன்றும் இல்லைங்க சொல்கிறதுக்கு. ஏய், வாயை முன்னேந்து போட, எதா அசியமாக பேசிட்டு போகிறேன். சும்மா தான். ஏன்னா இந்த பேப்ளேடு வந்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. நான் ஆர்டர் போட்டது எப்பயோ வந்தது வந்து ஒரு நாள் கழித்து தான் வந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. நம்ம ஒன்று வாங்குகிறோம், வந்துக்கிட்டு இருக்காது. அதுவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வீடியோ போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த பேப்ளேட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ஒரிஜினலான டக்கரடோமி பேப்ளேட். இந்த மாதிரிலாம் சொன்னோன்னா டக்கரடோமி வேல்யூ குறைஞ்சிரும். இந்த பேப்ளேட் டக்கரடோமின்றதை எப்படி சொல்லணும் தெரியுமா? ஒரிஜினல் டக்கரடோமி பேப்ளேடுங்க. அதான் நடிப்பு அரக்கன் மாதிரி இது ஒரு டக்கரடோமி அரக்கன் பேப்ளேடுங்க. இது என்ன பேப்ளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாமா? லேடி ட்ரிக். ஸோ இப்போ இந்த இதுக்குள்ளே நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நான் அதை பார்க்கணும். இதை பிக்கிறதுக்காக நான் இப்போ கத்தி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த பேப்ளேட் நம்ம யார்கிட்ட அப்படி வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயூகா பிளேடர்ஸ்ன்ற ஒரு ஷாப் கிட்டன்னா 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் அதான் ஒரு செல்லர்கிட்ட இருந்து தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய பேப்ளேட்ஸ் விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட போட்டு விட்றேன். அந்த இதோட இது அதான் அந்த ஷாப்போட நம்பர் போட்டு விட்றேன். நீங்கள் அவரை பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இருங்க, என்னடா இது இவ்வளோ டேப் போட்டு கொடுத்துருக்குறாரு. சில நேரங்கள் கழித்து. சாரி ரயூகா பிளேடர்ஸ் ப்ரோ, ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணுறேன். வரமாட்டேங்குதுங்க. எவ்வளோ டைட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். அடேங்கப்பா. ஸோ எப்போவுமே டக்கரடோமி வாங்காதனா ஏன்டா திடீர்னு டக்கரடோமி பேப்ளேட் மட்டும் வாங்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இத்தனை தடவை நான் கேட்கறதுக்கு அப்புறம் நீங்கள் கேட்கலன்னா கேட்கணும்னு அர்த்தம். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது என்ன பேப்ளேட் என்று பார்த்தீர்களா? கெனிசிஸ் வால்ட் ரியாக்ட். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்துருந்தார், லேயர் கொடுத்துருக்குறாங்க. இதை பாருங்கள், 12ன்னு போட்டிருக்கு. இது எதோட லேயர்னு தெரில, மேபி வேறு பேப்ளேட் தான் இருக்கலாம், எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கலாம். ஸோ அதோட கீழே அந்த இதுவும் இருக்குது, அந்த ஆர்மரோ ஏதோ சொல்லுவாங்க இது பேர். ஸோ அதுவும் கீழே இருக்குது. இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஸ்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பேப்ளேட் இப்போது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இருங்க, இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒன்றா காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கெனிசிஸ் வால்ட் ரியாக்ட். ஐயோ கேமரா வேறு சாயுது. பார்த்தீங்கன்னா கெனிசிஸ் வால்ட் ரியாக்ட். இந்த பேப்ளேடுக்கு ஸ்ப்ரிங் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா? கிட்ட எடுத்துகிட்டு வர. சரி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க. பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதோ கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ இது மற்ற பேப்ளேட்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் மெக்கானிசம் வந்து அதோட இதை வந்து ஸ்டாமினாவை தக்க வச்சுக்கிறதுக்காக இது கம்ப்ரஸ் ஆகி நமக்கு வந்து பேப்ளேட்டை கொஞ்சம் சுத்த வைக்கும்னு சொல்லிட்டு அதான் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதோ இதுதான் அந்த டிஸ்க்கு. ஃப்ரீயாக இதுவாகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது டிஸ்க்கு. இருங்க, வேறு ஃபோக்கஸ் ஆகுதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ டிஸ்க்கும் நல்லாயிருக்கு. 9ன்ற நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கீழே அந்த இதுவும் போட்டு கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டிரைவர் தான் இதில் முக்கியமானது. ஏன்னா இதில் வந்து ரீபூட் டிரைவர், நம்ம காஸ்மிக் பெகாசஸ் இருக்குல்ல, காஸ்மிக் பெகாசஸா அதான் எஸ்டி டிரைவர் மாதிரி, அந்த டிரைவர் மாதிரி இது ஒர்க் ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியும். சுற்றும் போது ஸ்டாமினா சுற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து அட்டாக்கில் வந்து மோடில் சுற்றும் இது. ஸோ இது அவ்வளோதான் இந்த பேப்ளேடு. ஸோ இந்த பேப்ளேடை நம்ம வந்து டெஸ்ட் லான்ச் பண்ணியும் பார்த்துடலாம். ஸோ இது ஒரு டக்கரடோமி பேப்ளேட். நம்ம வாங்கியிருக்கிற பேப்ளேட் வந்து இப்போ அதான் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ரயூகா ஸ்டோர்ஸ். ஸோ என்னடா இது, அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ வந்து இதை விட்டு பார்க்கலாம், லான்ச் விட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ஸ்பின்னாக விட போகிறோம். லான்ச்சர் எடுத்தாச்சு, பேப்ளேடு எடுத்தாச்சு. ஸோ 3, 2, 1 விளையாடு. இப்போ அப்படியே ஒரே ஈவனாக சுற்றுவான்.
இதுக்கப்புறம் அந்த இது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியான உடனே அவனுடைய எஃப்டி ஆக்ட், அதான் அந்த ரீபூட் டிரைவர்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அது ஆக்டிவேட் ஆகி நம்ம இது மாதிரி அட்டாக் டைப்பில் சுற்றுவான். இப்போ கொஞ்சம் ஸ்டாமினாவில் சுற்றிட்டு இருக்கானா, இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் அதோட அட்டாக் டைப்பில் சுற்ற ஆரம்பிச்சிருவான். என்னடா இது, கடைசி வரையும் அட்டாக்லேயே சுற்றலை, மானபங்கப்படுத்திடுச்சு. ஸோ மறுபடியும் அதை லான்ச் பண்ணி பார்ப்போம், எப்படி சுற்றுதுன்னு பார்ப்போம். இப்போ மறுபடியும் விட்டுறலாம். 3, 2, 1 ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இதுவாக சீராக சுற்றுவான். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாமினா குறைஞ்சோடனே அவனுடைய இது அட்டாக் மோடில் வந்து கொஞ்சம் அட்டாக் மோட் மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருவான். இப்போ தான் அது இப்போ வந்து கொஞ்சம் இதுவாக சுற்றி இருப்பான். அது இந்த ஸ்டேடியம்னால அப்படி தெரியுதா இல்லை எப்படின்னு தெரில, நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் தெரியுது அந்த அட்டாக்கில் அது சுற்றுறது. இதோ இந்த மாதிரி சுற்றுவான் கிட்டத்தட்ட. ஆனால் ஏன் இது சுற்றலை அப்படின்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன பேப்ளேட் வாங்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது. ஐயோ, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வந்துட்டேன். சேனல் லோகோ இருக்குல்ல, அது பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குமா, அதை அமுத்தி பார்த்தா கலர் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கலர் மாறுதான்னு இப்போ எங்கள் கமெண்ட்டில் வந்து விட்டுருங்க, சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் டோபி. டாட்டா.